சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பள்ளி கல்வித்துறையில் அதிகரிக்கும் காலி பணியிடங்கள், பதவி உயர்வு பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்தல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள், அலுவலர்கள் காலி பணியிடங்கள் அதிகரித்து வரும் சூழலில் பதவி உயர்வு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. தமிழக பள்ளி கல்வித்துறையின் கீழ் 37,554 அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இதில் சுமார் 52 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இவர்களுக்கு பாடம் நடத்த 2.2 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இதற்கிடையே பணி ஓய்வு உள்பட பல்வேறு காரணங்களால் மாநிலம் முழுவதும் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவற்றில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்து கற்றல் கற்பித்தல் பணிகளை பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது. இதேபோல் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் பதவியிலும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. அதன்படி மொத்தமுள்ள 38 முதன்மை கல்வி அலுவலர் பணிகளில், அதாவது வருவாய் மாவட்ட அளவில் 15 இடங்களும், 154 மாவட்ட கல்வி அலுவலர்களில் 29 பணியிடங்களும் காலியாக உள்ளன. தற்போதைய காலி பணியிடங்களுக்கு பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அலுவலக நிர்வாக பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமல் சுணக்க நிலையிலேயே இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பணிகளில் உள்ள காலி இடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மேலும் இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, பதவி உயர்வு மற்றும் நேரடி பணி நியமனம் மூலமாக ஆசிரியர், அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த வாரம் 2346 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து போட்டித் தேர்வில் தகுதி பெற்ற 3000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பணி வழங்கப்பட உள்ளது. மேலும் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர் காலியிடங்களை பதவி உயர்வு மூலம் விரைவில் நிரப்பப்பட உள்ளன என்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.